24 மணி நேரமும் வேலை வாங்கிட்டே இருப்பாரா? அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்க வந்ததும் நாங்க சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். ம், சரி. அண்ணி, அப்ப நான் உள்ள போறேன். என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, டயர்டா இருக்காதான். ஆமா, ரிசப்ஷன்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுக்கா. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்னைக்கு தான் நான் முத தடவை பார்த்தேன். ஓ, என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? எல்லாரும் அவனை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க. அவனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு கூட ஒருத்தர் சொன்னாரு. உண்மைதானே? வீட்டுக்கு தெரியாம எஸ்ஐ எக்ஸாம் எழுத வைக்க கூட்டிட்டு போற புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தானே. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? அக்கா, அவன் இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற மாதிரி இருக்கான். ஜாலியா சிரிச்சு சிரிச்சு அப்படியே சந்தோஷமா இருக்கான். பாடுறான், ஆடுறான், என்னென்னமோ பண்றான்க்கா. முக்காவாசி பசங்க அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியில இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆனா யார் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா கதிர் இப்படி இருப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கலக்கா. கதிரை விடு. நான் உன்கிட்ட வேற ஒண்ணு கேக்குறேன். கல்யாண பொண்ணு இருந்துச்சுல்ல, அது என்ன கலர் புடவை கட்டி இருந்துச்சு? பச்சை? இல்ல ப்ளூ. ப்ளூ. சூப்பர். மாப்பிள்ளை என்ன கலர் கோட் போட்டிருந்தாங்க? மாப்பிள்ளையா கோட் போட்டிருந்தாரு. ஆனா என்ன கலர்னு தெரியலையே. அது எப்படி ராஜி தெரியாம போகும்? அது கலர் கலரா லைட் எல்லாம் போட்டிருந்தாங்கக்கா. அதனால எனக்கு ட்ரெஸ் கலர் சரியா ஞாபகம் இல்ல. ட்ரெஸ் கலர் ஞாபகம் இல்லாம போனதுக்கு அதெல்லாம் காரணமா இருக்காது. அப்புறம் மேடம் அங்க இங்கன்னு திரும்பாம கதரையே கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதான், மத்த எதுவும் உங்க கண்ணுக்கு பட்டிருக்காது. போங்கக்கா. அதுதான் உண்மை. என்னைக்கு உன்னை அவன் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போனானோ, என்னைக்கு அவன் உனக்காக வீட்டுல பேசினானோ, அன்னில இருந்தே உன்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தேன் ராஜி. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படிதான், நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீ மாறிட்ட ராஜி. இல்லக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லை. மாறிட்டதான். நீ வேணா பாரு, ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ. பார்க்கலாம்.